ஹாய் ஹால். ஆட்டு மூளை ஃப்ரை வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி நான் வந்து ஆட்டு மூளை க்ளீனிங் பற்றி போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த ஆட்டு மூளையை தான் நான் குக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் வந்து நான் இதுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதோட ஒரு தேவையான அளவுக்கு நான் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானது பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையும் நம்ம தயிர் வந்து ஒரு அரை குழம்பு கரண்டி அளவு வச்சுக்கோங்க. அது கூட 3 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மூளை மசாஜ் பண்ண கொடுப்போம் இல்லைங்களா, அப்போ நல்லா வந்து உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இதோட ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் ஏன் போடுறேன்னா மசாலா வந்து அதில் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக போடுறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த ஆட்டு மூளையை நான் 4 வாங்கியிருந்தேன். ஒன்றுத்தையும் 4 பீசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். பட் ஃபுல்லாக போடும்போது உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு கட் பண்ணி வேணுன்றதுனால இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. சொல்ல கேட்டிங்கன்னா, நான் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேன். வந்து மேரேஜ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மட்டன் சுத்தமாக எனக்கு அதோட ஸ்மெல்லே பிடிக்காம தான் இருந்தது. பட் உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால கொஞ்சமாக பழகிட்டு அதை நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் மட்டன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது நான் கல்யாண டைமில் விருந்தப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டோட வீட்டு சைடில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ இது எனக்கு தெரியாமல் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு 1 டீஸ்பூன் போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இந்த மூளை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மூளை வந்து நான் மேரினேட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் சில்லரில் வந்து நான் இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சிக்கன்லாம் செய்கிற மாதிரி இது நல்லா போட்டு கிண்டிட்டு இருந்தோம்னா இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இதில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி சாப்பிடும்போது நான் பண்ணி சாப்பிடும்போது மட்டும்தான் நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். மற்றவங்க பண்ணி கொடுத்தா நான் மட்டனும் சரி இந்த மாதிரி மட்டன் பார்ட்ஸும் சரி நான் சாப்பிட மாட்டேன். இப்போ வரைக்குமே மட்டன் அண்ட் மூளை இது மட்டும் தான் சாப்பிட பழகியிருக்கேன். இப்போ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு வரும். அந்த டைமில் கசூரி மெத்தியை வந்து எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இதோட ஃப்ளேவர் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். இன்னும் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வச்சிடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். கண்டிப்பாக அடி பிடிக்காமல் வந்து பார்த்து இது நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து கவனம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இது வந்து கொத்தமல்லி இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிடிக்காம தான் சாப்பிட்டேன். இப்போ ரொம்ப எனக்கு ஒரு ஃபேவரட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.